ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஹுக் அப்படிங்கிற செல்லர் கிட்ட இருந்து அமேசான் மூலமாக நான் வாங்கின பிளான்ட் வளர்த்துற பாட்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டு நம்ம எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாண்டு இல்லாமையும் நம்ம பாட்டை வந்து நிலத்துல வைக்கலாம். ஆனால் அந்த பாட்டுக்கு அடியில் ஈரமாக இருக்கிறதுனால குட்டி குட்டி பூச்சிகள், புழுக்கள், பூரான் இதெல்லாம் வந்து டென்ட்டு போட்டு செட்டில் டவுன் ஆயிடுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு அது மேலே பாட்டு வச்சா க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸி, எந்த பூச்சியும் வந்து அங்கே ஸ்டே பண்ணாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாண்டு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அமேசானில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது 90% ஆஃபர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தேன். கோஹுக் அப்படிங்கிற செலக்ட் இருந்து 90% ஆஃபரா அப்படி நான் வாங்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போனப்போ நான் மற்ற எல்லாத்துலேயும் மீஷோலையோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ நான் வந்து நார்மலாக செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்ட் வந்து 70 ருபீஸ் இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குமே என்னமோ தெரில. இன்னும் கொஞ்சம் பல்க் ஆர்டர்ஸாக 24 இல்லை 18 அந்த மாதிரி ஒட்டுக்காக ஆர்டர் பண்ணும்போது 50, 55க்கு வந்து கிடச்சிது. ஸோ இது வந்து 14 ஸ்டாண்டு வந்து நான் 299 ருபீஸ்க்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு 20 ரூபா தாங்க வருது. ஸோ 20 ருபீஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் கூட நினச்சேன் 14மே வந்துருமா, இல்லை பேக் ஆஃப் 4னதுக்கப்புறம் இருந்துச்சு 4 தான் வருமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி 14மே வந்துச்சு. 14மே ஒரு துளி கூட எங்கேயுமே டேமேஜ் கிடையாதுங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ என்னோட பார்ட் சைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டி வந்து அது இருந்துச்சு. ஸோ 14மே எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ஸோ இந்த 14 ஸ்டாண்டையும் இப்போ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே வந்து அதை அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். நான் நல்லா செக் பண்ணிட்டேங்க. எந்த இடத்துலையுமே ஒரு துளி கூட டேமேஜ் இல்லை, ஒரு துளி கூட கம்பி விட்டுருக்கிறதோ எதுவுமே இல்லைங்க. சரி வாங்க இப்போ நம்ம வந்து பிளான்ட்ஸை அரேஞ்ச் பண்ண போகலாம். ஸோ எல்லா ஸ்டாண்டையும் நான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் உங்கள் பார்வைக்காக. ஸோ நான் 2 பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா திருப்பி நமக்கு இதே அமௌண்ட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால் மேலே நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, அந்த சுவரில் இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டெல்லாம் எடுத்து நான் கீழே ஆல்ரெடி ஒரு பேக் ஓப்பன் பண்ணி குட்டி குட்டி ஸ்டாண்டு வச்சு நான் வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சேர்ந்து ஒன்றா பிரித்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து அடுக்கி வைக்கிறதுக்காக வெளியிலேருந்து கொஞ்சம் பாட்ஸ் வந்து நான் எடுத்து வந்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ வெளியில் வந்து நான் இப்போ உள்ளே இருக்கிறது இல்லாமல் ஒரு 100 பாட் வந்து நான் பிளான்ஸ் வச்சுருக்கேங்க. ஒரு 10-12 வகை வந்து மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரணகல்லி, திருநீற்று பச்சிலை, இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸு, அந்த மாதிரி வந்து நிறையா வச்சுருக்கேன். அது போக வந்து ஒரு 12 வெரைட்டி ரோஸ் வச்சுருக்கேன், ஒரு 7 வெரைட்டி செம்பருத்தி செடி வச்சுருக்கேன், அரிக்காப்பாம் வச்சுருக்கேன், செண்பகச்செடி 2 கலரும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து கடையிலையும் வாங்குவேன். பட் அதே சமயம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலோ, இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனாலோ, இல்லை எங்கேயாவது டூர் போகிறப்போ ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாலோ அங்கங்கே கிடைக்கிற எங்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸை நான் அவங்க பர்மிஷனோடய நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நான் வாங்கினது அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் குட்டி குட்டி பாட் வந்து வச்சு கேட்லேயும் வந்து வச்சுருக்கேன் அழகாக இருக்குன்னு. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வாங்க நான் வந்து இப்போது நம்ம ஓப்பன் பண்ண அந்த ஸ்டாண்டை வச்சு எங்கிட்ட இருந்த மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வாலை ஒட்டி இருக்கிற லைனில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாட் வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு அடுத்தது இருக்கிற குட்டி பாட் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருசு சின்னது, அதை விட சின்னதுங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக பிளான் பண்ணி நான் அடுத்து சின்ன சின்ன சைஸ் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு தெரியுதுன்னா, இப்போ நான் நிலத்தில் வச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பூச்சி வரும். பாக்காண்டியோ இல்லை உடக்கா, பூரான், இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் வந்து எனக்கு அப்படியே எப்படியாவது வந்துடுதுங்க, செட்டில் ஆகிக்குது, நமக்கு அது தெரியறதில்ல. ஸோ இதுனா அந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம வந்து கீழே பார்த்தோன்னாவே ஏதாவது பூச்சி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் ஓஸ் வச்சு தண்ணியில் கூட நம்ம ஈஸியாக வந்து கழுவி விட்டுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காகவே நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுங்க, கம்மி அமௌண்ட்டுக்கு வந்தப்போ வாங்கணும்னு. ஸோ கரெக்டாக நான் பார்த்தப்போ 90% ஆஃபர்னு சொல்லிட்டு எனக்கு 314 ஸ்டாண்டு கிடச்சிது. நான் வந்து 2 செட்டு போட்டேன். அதாவது 28 ஸ்டாண்டு 598 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இப்போது இங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ நான் வந்து பெர்மிஷன் கேட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் மேக்ஸிமம். மேலே ஒரு 2 பாட் மட்டும் நான் தொடாமல் வச்சுருக்கேன். அதில் ஒன்று வந்து ஏன் அந்த 2 நான் டச் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு பின்னாடி காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் மேக்ஸிமம் இங்கேருந்து இதெல்லாம் எடுத்து அடுக்கியாச்சு. அடுக்குனதுக்கப்புறம் அதோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதுதாங்க ஃபைனல் வியூ. நான் இங்கிருந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இதுதாங்க ஃபைனல் லுக். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஈவினிங் டைம் ஆனால் ஒரு டம்ளர் காஃபி போட்டு அப்படியே அங்கே உட்காந்து அதை பார்த்துட்டே நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அதோட சுவையே தனிதான். இந்த செடிங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசில் ஏற்படுற சந்தோஷமும் தனிதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் வந்து பிளான்ட் லவராக இருந்தீங்க அப்படின்னா பாட் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு குட்டி ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணி அதில் நீங்கள் பாட் வைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.